அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம தேவிராவுடைய இலக்கணம் புத்தகத்தில் பார்ட் 2 வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ டைரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இல்லை முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, சரிங்களா? ஓகே. ஸோ இதில் அடுத்தது உருவம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ உருவம் என்பது எழுத்துக்களின் வரி வடிவம் அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா? ஸோ மெய் எழுத்துக்கள் புள்ளி பெற்றே வரும். ஸோ இதெல்லாம் நமக்கு தெரியும். குறில் நெடில் வேறுபாடு, சரிங்களா? ஸோ குறில் நெடில் வேறுபாடு பண்டைய காலத்தில் எப்படி இருக்குது, ஸோ இன்றைய காலத்தில் எப்படி இருக்குது. ஸோ இந்த புள்ளி வச்சு மேலே வச்சா நான் ஏ அப்படின்னு சொல்லுவேன், குறில் நெடில், சரிங்களா? குறில். அப்போ இந்த சின்ன ஏ தான் ஃபஸ்ட்டு நெடிலாக இருந்தது. ஸோ நம்ம ஔவையார், பெரியார் இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு சீர்திருத்தம் பண்ணாங்க. ஸோ இதில் மிக முக்கியமான ஒருவர் யார் அப்படின்னா வீரமாமுனிவர். ஸோ பண்டைய வடிவத்தை, இந்த வடிவத்தை புள்ளி வச்ச எழுத்தோட வடிவத்தை வந்து மாற்றியவர் யாருன்னா வீரமாமுனிவர். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில், சரிங்களா? ஸோ வீரமாமுனிவர் மிக போற்றத்தக்க ஒருவர், ஓகேவா? ஸோ அதான் அந்த லைனில் கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்தது பெரியார் அவர்கள். ஸோ ஐ அப்படின்னா ஐ பண்டைய காலத்தில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா அவ் அப்படிங்கிறத ஸோ யார் சார் மாற்றினார்? இப்போ வந்து நை, சரிங்க, நை நாளாக வந்து பார்த்திங்கன்னா இப்படி நம்ம போடுவோம். ஆனால் இப்போ வந்து நான் போட்டு கால் வாங்குறோம் இல்லையா? ஸோ தந்தை பெரியார் தான் வந்து பார்த்திங்கன்னா எழுத்து சிறுத்தத்தை நடைமுறைப்படுத்தினார், சரிங்க. தந்தை பெரியார். எம்ஜி ராமச்சந்திரன் தலைமையிலான அரசு 1978ஆம் ஆண்டு இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எழுத்து சீர்திருத்தம் கொண்டு மேற்கொண்டாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் இதில். அடுத்தது மாத்திரை. மாத்திரை அப்படின்னா தெரியும், கால அளவு அல்லது எழுத்துக்களை உச்சரிக்கும் அளவு அல்லது கண் இமைத்தல், கை நொடித்தல், சிட்டிகை காட்டுதல் அப்படிங்கிறத பார்க்குறோம், சரியா? ஸோ இப்போ ஒரு சொடக்கு போட்டால் அதான் மாத்திரை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எதுக்கு எத்திரை மாத்திரை அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ குறிலுக்கு 1, நெடிலுக்கு 2, ஆயுதம் மற்றும் மெய் எழுத்திற்கு எத்தனை மாத்திரை? அரை மாத்திரை அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஒரு சொல்கிறாங்க பாருங்கள், நன்னூலூர் பல உள்ளல் காலே ஊன்றல் அறையே முறுக்கல் முக்கால் விடுத்தல் ஒன்றே. இதில் வரும் உள்ளல் என்பதன் பொருள் என்னென்னா உள்ளல் அப்படின்னா உள்ளம், உள்ளம் நினைத்தல், சரிங்களா? உள்ளல் அப்படின்னா நினைத்தல் அப்படிங்கிறது பொருள். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ நமக்கு தெரியும் குறில் நெடில் மகரம் உயிரளப்படை, சரிங்களா? இப்போ பாருங்கள், உயிரளப்படைனா 3 மாத்திரை, சரிங்களா? நீண்டு ஒலிக்கும் இல்லையா? அப்போ அம்மா, தம்பி அப்படின்னு சொல்லி நீண்டு ஒலிக்கும். நெடிலுக்கு தெரியும், ஓகேங்களா? குறில் நெடில்னா ஓகே. குற்றிய லுகரம் நிகரமையெல்லாம் வந்து என்னது அரை மாத்திரையிலிருந்து குறைந்து கால் மாத்திரையாக ஒலிக்கும். ஸோ அப்போ மகரம் ஆயுதம் வந்து பார்த்திங்கன்னா அரை டு, சரிங்களா, அரை டு கால் மாத்திரை, அரை டு கால் மாத்திரை. 3 மாத்திரைக்கு மேல் ஒரு எழுத்து தமிழில் வராது. ஸோ 3 எழுத்துக்கு தான் கடைசி அதிகபட்சம் அப்படின்னு சொல்கிறோம், சரியா? ஸோ அடுத்தது விழி. விழி அப்படின்னா விழித்தல், சரிங்களா? அழைத்தல் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா விழி அப்படின்னா விழித்தல், அழைத்தல் அப்படிங்கிறது பொருள், சரிங்களா? ஸோ நம்ம எந்த இடத்துலலாம் இசை பாடுவோம், எந்த இடத்துலலாம் விழிப்போம், ஸோ எந்த இடத்துல ஒப்பாரி பாட்டு பாடுவோம். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ அடுத்தது மொழி முதல் எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்குறோம், சரிங்களா? மொழி முதல் எழுத்துக்கள், மொழி இறுதி எழுத்துக்கள் நம்ம பார்த்துருப்போம். 6வது புத்தகத்தில் பார்த்துருப்போம், சரி? 6வது புதிய புத்தகம் பார்த்துப்போம். காக்கி சட்டை தந்தை பணம் அப்படின்றத ஒன்று சொல்லியிருப்பேன், சரிங்களா? ஓகேவா? ஸோ நம்ம 6வது புக்கில் இருக்கிறத மட்டும் பார்த்துக்கலாம். இதில் ஒன்றும் பெருசாக நமக்கு தேவையில்லை, ஓகேவா? ஸோ உயிரெழுத்து 12ம் சொல்லின் முதலில் வரும் அப்படின்னு பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ இதில் நமக்கு முக்கியமானது பாருங்கள், நமலி. நமலி அப்படின்னா நாய், சரிங்களா? அப்போ ஞாயிறு. நெகிழி அப்படின்னா நெகிழி, சரிங்களா? கொல்லிக்கட்டை. நொல்கிறது, நொல்கிறதுனா ஒலிக்கிறது என்பது பொருள். ஸோ இதில் நமலி அப்படிங்கிறது முக்கியம், நொல்கிறது அப்படின்னா ஒலிக்கிறது. ஸோ இது மட்டும் தெரிஞ்சால் போதும். ஆல்ரெடி நம்ம 6th புக்கில் இதெல்லாம் வந்து படிச்சிட்டோம். இதில் நிறைய கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம படித்து என்ன செய்யணும், கன்ஃபியூஷன் பண்ணிக்க வேண்டாம், சரியா? ஓகே. ஸோ இப்போ கா வரிசை, பா வரிசை இதெல்லாம் வந்து கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் எதுவும் தேவையில்லை, ஓகேவா? இதெல்லாம் எதுவும் தேவையில்லை. மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் நம்ம அதில் பார்த்த மாதிரி. ஸோ ஆயுத எழுத்து எங்கே வரும்? சொல்லின் இடையில் மட்டும்தான் வரும் அப்படிங்கிறத என்ன செஞ்சுருப்போம், பார்த்துருப்போம் இல்லையா? ஓகே. ஸோ அதில் வந்து 22 எழுத்து முதல்ல, அடுத்து என்ன 24 எழுத்து சொல்லின் இறுதியில். ஸோ இந்த எழுத்து தான் பார்த்தோம்.
அது நம்ம பேசிக்காக 6th புக்கில் இருக்கிறது மட்டும்தான் கேட்பாங்க. ஸோ அதனால் அது பெருசாக தேவையில்லை. அடுத்தது இந்த பொறுத்துக்க கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? இப்போ அம்மா உயிர் முதல் உயிர் கடைசியில் வருதா, அப்போ அம்மா முதல்ல ஆ. ஸோ அடுத்தது அவன் உயிர் முதல் ஆ வந்துடுச்சு, இன் வந்துடுச்சு, இன்றது மெய், உயிர் முதல் மெய். பலா இப்பு கூட்டல் ஆ, ஸோ அப்போ இப்புங்கிறது மெய். பலா இல்லு கூட்டல் ஆ, அப்போ மெய் முதல் உயிர். சரிங்களா? ஸோ இது இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது மரம் பாருங்கள், கெடுதலா, அப்போ இம்மு குட்டலா, ஃபஸ்ட் எடுத்து இம்மு, கடைசியில் இம்மு, அப்போ மெய் கூட்டல் மெய். சரிங்களா? மெய் கூட்டல் மெய். ஸோ இந்த பொறுத்துக்க வெரி 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 இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ அப்போ என்ன செஞ்சுக்கணும், இதை நோட் பண்ணி வச்சுக்கணும், இது முக்கியமானது. சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்தது நமக்கு வேறு ஏதாச்சும் மெய் மயக்கம் அப்படின்னு பார்க்குறோம். சரிங்களா? மெய் மயக்கம் அப்படின்னா என்னன்றது பார்ப்போம். சரிங்களா? மயக்கம் என்றால் கலந்து நிற்றல் அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா? மயக்கம் என்றால் கலந்து நிற்றல். மெய் மயக்கம் என்றால் ஒரு மெய்க்கு பக்கத்தில் வேறொரு மெய். சரிங்களா? 2 மெய் சேர்ந்து வந்துச்சுன்னா அது மெய் மயக்கம், மயங்கி வரும்னு சொல்கிறோம். இப்போ பக்கம், சரிங்களா? பக்கம், மண்டபம், சரிங்களா? 2 மெய் வரும். சரிங்களா? இட்டுக்கினமான இன்னு, சரிங்களா? இட்டுக்கினமான இன், சரிங்களா? மண்டபம், பக்கம், அதற்கு இனமான மெய், 2 மெய்கள் மயங்கி வந்தால் அது மெய் மயக்கம் அப்படிங்கிறது சொல்கிறோம். சரியா? அதில் நம்ம பார்த்துருப்போம் உடல்நிலை, வேற்றுநிலை. சரிங்களா? வேற்றுநிலை இது வந்து பார்த்திங்கன்னா கசதபன்னு வந்துச்சுன்னா உடல்நிலை. இரு இல்லு வந்தால் வேற்றுநிலை பார்த்துருப்போம். இரு இல்லு அது என்னது, கசதப. ஓகேவா? இது மட்டும்தான் கசதப. 4 மெய்களும் எழுத்திற்கு பக்கத்தில் தான் எழுத்து மட்டும் வரும். சரிங்களா? கச தப. ஓகேவா? கசதப. அடுத்தது இங்கே என்ன பார்க்குறோம், ஈயே இரு இல்லை, அப்போ வாழ்க தீர்வு. சரிங்களாங்க? இங்கேயே கொடுத்துட்டாங்க. கசதப வந்தால் உடல்நிலை, வேற்றுநிலை வந்தால் நிலை, அவ்வளோதான். ஸோ வேறு எந்த கதையுமே நமக்கு தேவை கிடையாது. சரிங்களா? அதே மாதிரி முக்கியமானது படிக்கணும், எதையும் விட்டுறக்கூடாது. சரிங்களா? ஸ்கிப் பண்ணிடவும் கூடாது, ஸ்பீடாகவும் போகணும் அதே சமயம். சரியா? ஸ்பீடாகவும் போகணும். ஸோ அதுக்கப்புறம் இந்த எல்லாமே சேர்ந்து வந்தால் 2லும் கலந்து வரும், ஈரொற்றாய் வரும் அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். ஸோ இப்போ ஈரொற்று மெய்மயக்கம் அப்படின்னா இடையில் புள்ளி பெற்ற 2 மெய்கள் சேர்ந்த நிற்றல். புள்ளி பெற்ற 2 மெய்கள் சேர்ந்ததுன்னா பெயர் சொல். இரு இச்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஈயே இரு இல்லை. சரிங்க? ஈயே இருல்னு அப்படின்னா ஈரொற்று மெய்மக்கம். காய்ச்சல், மோர்குழம்பு, புகழ்ச்சி, வாழ்த்து. ஸோ இது வந்தால் ஈரொற்று மெய்மயக்கம். சரிங்களா? உடல்நிலை, வேற்றுநிலை, ஈரொற்று. உடல்நிலை கசதப, வேற்றுநிலை இரு இல்லை, உயிரொற்றுனா ஈயே இரு இல்லை. ஸோ எல்லாமே கலந்து வரும். சரிங்களா? வேற்றுநிலைனா ராலா. ஓகேவா? ராலா. ஸோ இந்த ஷார்ட்கட்டை மட்டும் நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது. இதில் எந்த எக்ஸாம்பிள் கேட்டாலும் ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், புகழ்ச்சி, புகழ்ச்சி. ஸோ என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். கால் புணர்ச்சி அப்படின்னு பார்த்துருப்போம். கால் புணர்ச்சி அப்படின்னு பார்த்துருப்போம். வாழ்த்து அப்படின்னா என்ன மெய்மயக்கம் வரும்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஈஸியாக நம்ம என்ன செஞ்சிடலாம், போட்டுடலாம். ஸோ அடுத்தது நிறைய பேருக்கு டவுட் என்ன சொன்னால், போலி 3 வகை தான், முதல், இடை, கடை. ஸோ இதை வகையில் வர்றது 3 தான். நம்ம எக்ஸ்ட்ராவாக சொல்கிறது தான் மற்றது எல்லாமே. சரிங்களா? முதல், இடை, கடை இதெல்லாம் ஒரே கேங்கு. அப்போ முற்றுப்போலியும் இலக்கண போலியும் தனித்தனி கேங்கு. ஸோ அப்போ 3 வகைன்னு புதிய புத்தகத்தில் கொடுத்துட்டு இதில் என்ன சொல்லிட்டாங்க, இதில் என்ன சொல்லிட்டாங்கன்னா முற்றுப்போலியும் இலக்கண போலியும் எக்ஸ்ட்ரா வருதுன்னு சொல்லிட்டோம். என்ன சொல்லிட்டோம், முற்றுப்போலியும் இலக்கண போலியும் எக்ஸ்ட்ரா வருது அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ முதற்போலின்னா என்னென்னா, முதற்போலினா சொல்லின் முதல்ல ஒரு மையல், மஞ்சு அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா? அடுத்து இடைப்போலினா இடையில் வரும் அரையர், பந்தர், அமைச்சர், சமையல், சரிங்களா? இமயம், இதெல்லாம் இடைப்போலி. அப்போ கடைப்போலினா இன்னு வரும். சரியா? இன்னு இரு. இப்போ நலம்னா களம், பந்தர், சரிங்களா? இரு இன்னு வந்தால் மேக்ஸிமம் அது கடைப்போலியில் வரும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இங்கே பாருங்கள், அகம்னா அகன், முகம்னா முகன், வண்டு அப்படின்னா வண்டர். இது மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? இப்போ வண்டு அப்படின்னா வண்டர், இது மட்டும் என்ன செஞ்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
அடுத்து முற்றுப்போலி ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க, 5, 5 எல்லா புக்லேயும் ஒரே எக்ஸாம் தான். ஸோ அப்போ இலக்கண போலி அப்படின்னா நமக்கு தெரியும், இயல்பு வழக்கில் ஒன்றாய் வரும், முன்பின் மாறி வரும். அதான் முன்பின் தொக்க போலி அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா நியூ புக்கில். ஸோ அதில் நிறைய எக்ஸாம்பிள் பார்த்துருப்போம், வாய்க்கால், கால்வாய், மரக்கிளை, கிளை நுனியெல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா. தானை முன் அப்படின்னா முன் தானை, ஊழிக்கடை, கடையூழி, ஊர் நடு, நடு ஊர், வாய்க்கால், கால்வாய், தான் முன்பின் தொக்க போலி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ முன்பின்னாக மாற்றினாலும் அதே பொருளை தரும். அதான் என்னது இலக்கண போலி அப்படிங்கிறது பார்க்குறோம். ஸோ மொத்தம் போலி 5 வகை. ஆனால் வந்து போலி எத்தனை வகைன்னு கேட்டால் 3 வகை தான் போடணும். ஸோ இது ரெண்டும் எக்ஸ்ட்ராவாக அதில் அடங்காத போலிகள். சரிங்களா. ஓகே, அடுத்து சந்தியகரம். சரிங்களா, சந்தியகரம். ஸோ இதில் நமக்கு பெருசாக தேவையில்லை. ஓகேவா. ஸோ நம்ம பகுபத உறுப்பிலக்கணம் பார்த்துருப்போம், 6 வகைப்படும் அப்படிங்கிறது பார்த்தோம் இல்லையா. ஸோ அது மட்டும் தெரிஞ்சால் போதும். ஸோ இதில் நமக்கு வேறு எதுவும் தேவையில்லை. ஓகேவா. ஸோ ஓரெழுத்து ஒரு மொழி. ஓகேவா, ஓரெழுத்து ஒரு மொழி தான் இதில் திரும்பவும் கொடுத்துருக்காங்க. இப்போ ஊ அப்படின்னா ஊன் இறைச்சி, ஏ அம்பு, ஐ அப்படின்னா அழகு அப்படின்னு, ஐ அழகாக இருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ ஓ அப்படின்னா மதகநீர் தாங்கும் பலகை, மா வரிசை. சரிங்களா, மானா விலங்கு தெரியும், மீனா வான் மேலே அப்படின்னு சொல்லியிருப்பேன். மூணா மூப்பு, மேனா மேன்மை, மைனா என்னது மெய் கிடையாது, பைனா தான் இளமை வரும். மூணா முகர்த்தல் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ அப்போ தூணா தூய்மை, வெண்மை. இது எக்ஸ்ட்ரா என்ன இருக்கோ அதை நோட் பண்ணிக்கோங்க. பா அப்படின்னா பாட்டு, பாடல். பூவினா மலர் பார்த்தோம். பேய் பார்த்தா அச்சப்படுவோம். பைனா இளமை, போனா செல் பார்த்தோம் இல்லையா. ஸோ நானா நாக்கு, நீனா முன்னிலை ஒருமை, நேனா நேசம், அன்பு, நைனா இழிவு, சிதைவுன்னு வரும். இழிவும் கரெக்டு தான், சிதைவும் கரெக்டு தான். அப்போ நோ அப்படின்னா நோய் வந்துச்சுன்னா வருத்தப்படுவோம், வருத்தம். இப்போ கானா சோலை, கூனா கூவுதல், கைனா ஒழுக்கம் பார்த்தோம். கோனா அரசன், வீணா மலர், பைனா புல், வவுனா கவர்தல் பார்த்தோமா. சானா சாதல், சீனா சீல் வருது, சீனா இகழ்ச்சி அப்படின்னு பார்த்துருப்போம் இல்லையா. ஓகே, சேனா பாருங்கள், சேனா உயர்வு, மதில் பார்த்தோமா. சோனா தான் மதில், சேனா உயர்வு, எருது கொடுத்துருக்கோம். சரிங்களா, சோனா மதில். சேனா உயர்வும் வரும், எருதும் வரும். சரிங்களா, எருது வருது, இதில் பார்த்துக்கோங்க, இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கண்டிப்பாக கேட்டுருவாங்க. ஸோ புக்கில் இருக்கிறதே நமக்கு கேட்டுருவாங்க. ஸோ யானா அகலம், மரம் பார்த்துட்டோம் இல்லையா. ஓகே, ஸோ 40 + 2 42. நோனா துன்பப்படுவது, தூணா ஊன், நோனா நோய், தூணா ஊன் அப்படின்னு பார்த்தோம். சரிங்களா, ஸோ இதை நம்ம பார்த்தோம். அடுத்து பதம்னா நமக்கு தெரியும், பகுபதம், பகாபதம். பதம், பகுபதம், பகாபதம் 2 வகைப்படும் பார்த்தோம் இல்லையா. பகுதி விகுதியாக பிரிக்க முடியாத சொல். சரிங்களா, பகாபதம்னா பிரிக்க முடியாது, பகுபதம் அப்படின்னா பகுக்க முடியும். ஸோ இதுதான் நமக்கு சிம்பிள் கான்செப்ட். ஸோ அப்போ இது கேட்பாங்களா சொன்னால் கேட்பாங்க. பெயர் பகாபதம். இப்போ தான் என்ன சொன்னோம், பகாபதம் அப்படின்னா பிரிக்க முடியாது அப்படின்னு சொன்னோன்னா, அப்போ ஆண் பெண் கல் நீர், ஆண் பெண் கல் நீர் இதெல்லாம் வந்து பெயரை குறிக்கும். பிரித்தா பொருள் தர பாருங்கள், தராது. ஸோ அடுத்தது வினை, நட, கொடு, பார், செய். வினை பகாபதம், பகுக்க முடியாது. ஸோ அடுத்தது இடையில் வந்தால் போல், மற்று, மண், என்பது இடை பகாபதம். ஸோ அடுத்தது சால உரு, தவணனி, கூர்களி, கடி, மா இதெல்லாம் வந்து வந்தால் உரி பகாபதம். சரிங்களா, உரி பகாபதம். ஸோ இது பகாபதத்தில் வரும், பகுக்க முடியாது. சரிங்களா, பகுக்க முடியாது. ஸோ அடுத்து பகுபதம்னா பாருங்கள், பகுக்க முடியும். இப்போ மணியன், மணிக்குட்டல் அன், அழகி, அழகு குட்டல் ஈ, பார்த்தான், பார்ப்பகுதி, இந்த சந்தி, இத்தானது விகாரம், ஆண்பால் வினைமுற்று அப்படின்னு பார்த்துருப்போம். செய்குட்டல் இத்துக்குட்டல் அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா. ஸோ அப்போ பகுக்க முடிஞ்சால் பகுபதம் நம்ம பிரிப்போம் இல்லையா. பார்த்தான், பார்க்குட்டல் இத்துக்குட்டல் ஆண். ஸோ அப்போ பகுக்க முடியும், பகுக்க முடியாது. இவ்வளோ தானே பார்த்தோம். ஓகே, ஸோ இப்போ இந்த ஆர்டர் பாருங்கள், பகுதி, சந்தி, இடைநிலை, சாரியை, விகுதி அப்படின்னு கொடுத்துருக்கோம். பெரும்பாலும் சொல்லுக்கு முதல்லையும் இறுதியிலும் வருவது பகுதி, விகுதி. சரியா, அப்போ இதுதான் முக்கியம். சொல்லின் முதலில் இருப்பது. சரிங்களா, பொருள் உணர்த்தும் ஆனால் பிரிக்க முடியாது, பொறுத்தால்
பிரித்தால் பொருள் விளங்காது. இப்போ விகுதி அப்படின்னா இறுதியில் நிற்கும். திணை பால் எண் இடம் கொண்டு உணர்த்தும். காலம் காட்டும். ஆண்பாலா பெண்பாலா வளர்ப்பாலா என்பதை காட்டும். இப்போ இடைநிலைன்னா என்ன சார்னா பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வினைச்சொல்லில் காலம் காட்டுவது இடைநிலை அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? பெயர் சொல்ல இது காலம் காட்டாது அப்படின்னு சொல்லிட்டோம். சாரியை இடைநிலைக்கும் விகுதியில் நின்னால் அது சாரியை. பகுதிக்கும் இடைநிலைக்கும் வந்தால் அது சந்தி. பகுதியிலையும் சந்தியிலையும் ஏற்படும் மாற்றம் விகாரம். சரிங்களா? அப்போ நம்ம திரிதல் கெடுதல் தோன்றல் இதெல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அடுத்து சந்தி எழுத்து பேர் அப்படின்னு பார்த்துருப்போம். சரிங்களா? எழுத்து பேர் இவற்றில் பகுபத உறுப்புகளில் அடங்காத ஒன்று இருந்துச்சுன்னா அதுதான் என்னது எழுத்து பேர் அப்படின்னு பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அதை நம்ம ஆல்ரெடி நியூ புக்கில் பார்த்தாச்சு. ஸோ அப்போ இதில் வளர்ந்தான் அப்படின்னா வளர், படித்தான் படி, கண்டான் என்பதன் வேர்ச்சொல் பலமுறை கேட்டிருக்காங்க. என்னது கான் என்பது. கண்டான்னா கான். சரிங்களா? ஸோ இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். இது பெயர் பகுபதம். எக்ஸாம் பார்த்துக்கோங்க. பொன்னன் அரிணன் மற்றவன் என்னது மற்று, அரினா வினை, கடியவை கடினா உரிச்சொல், பொன்னன் பொன் என்பது பெயர் சொல். சரிங்களா? பெயரை குறிக்கும். நட போன்றனன் என்பதன் வேர்ச்சொல் போல், சான்றனன் என்பதன் வேர்ச்சொல் சால். சரிங்களா? ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பண்பு பெயர். சரிங்களா? அப்போ புது குட்டல்மை புதுமை, சிறு குட்டல்மை சிறுமை. புதுமை சிறுமை எப்படி பிரிக்கலாம்? மை விகுதி பெற்று பிரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த பிரித்தல் சேர்த்துலுக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது நமக்கு பார்க்க போகிறது என்னென்னா பண்பு பெயர் புணர்ச்சி. ஓகேப்பா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பண்பு பெயர் புணர்ச்சியில். ஸோ இதுவும் நம்ம புக்கில் ஆல்ரெடி பார்த்துருப்போம். சரிங்க? 11லேயோ 12லேயோ படிச்சிருப்போம். ஸோ இதில் நம்ம எக்ஸாம்பிளை மட்டும் படிச்சுக்க சொல்லியிருப்போம். சரிங்களா? ஸோ அப்போ இதில் பார்க்கலாம். நம்ம இதில் முக்கியமானது என்னென்னு பார்ப்போம். ஈறு போதல், இடையகரம் ஈயாதல், ஆதிநிடல், அடியகரம் ஐயாதல், தன்னுற்று இரட்டல். அப்போ என்ன பார்த்தோம்? வெற்றிலை அப்படின்னா தன்னுற்று இரட்டும். ஸோ அப்போ ஒன்று ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ முன்னின்ற மெய், மெய் முன்னின்ற மெய் திரிதல், இனமிகள், இனமிகள் ஈறு போதல் பார்ப்போம் இல்லையா? சரியா? ஸோ அப்போ புணர்ச்சியில் பண்பு பெயர் புணர்ச்சியில் இது எல்லாமே அடங்கும். சரிங்களா? ஸோ அப்போ கரியன் கருமை கூட்டல் அன் அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா? ஸோ இப்போ ஈறு போதல் சிறுவன், சிறுமை கூட்டல் அன், ஈறு கெட்டு சிறு குட்டலன் சிறுவன் அப்படிங்கிறது மாறுது. அப்போ மை கெட்டுருச்சு சிறுமை, அப்போ கெட்டு வந்தால் சிறுவன் ஈறு போதல் அப்படின்னு பார்க்குறோம். கருமை கூட்டல் அன், கருமை கூட்டல் அன் மை கெட்டு கரு கூட்டல் அன், கரு கூட்டல் அன் ஈ. சரிங்களா? இந்த இடத்துல என்னது கரி கூட்டல் அன் அப்படின்னு மாறுது. கரி கூட்டல் அன் ஈ வந்துருச்சு. அப்போ இடையகரம் ஈயாதல். அப்போ இந்த ஈ வந்துச்சு அப்படின்னா இடையகரம் ஈயாதல் அப்படிங்கிறது தான் இதோட இலக்கண விதி. அப்போ கரியன் என்பது என்னன்னு கேட்டால் கரி குட்டலன் ஈ வந்துருச்சு, அதனால் இடையகரம் ஈயாதல் அப்படின்னு சொல்லிட்டா போதுமானது. சரியா? இப்போ பசுமை கூட்டல் இலை. இப்போ மை கெட்டுருச்சு அப்படின்னா பாசிலையா? இப்போ பசுமை கூட்டல் இலை, இந்த மை கெட்டுச்சு. அப்போ என்ன வரும்? பசு கூட்டல் இலை. அப்போ ஆதி நிடல், நெடில் எழுத்து சொல்கிறோம். அப்போ பாச் கூட்டல் இலை, உயிர் வரி நுக்குரல் மெய்விட்டோடி பாசு கூட்டல் இலை பாசிலை. பாசு கூட்டல் இலை பாசிலை எப்படி சார் வந்துச்சு அப்படின்னா குறில் எழுத்தான பா, பசு கூட்டல் இலையானது நெடில் எழுத்தாக, அதான் ஆதி நிடல். ஆதி நிடல்னால் என்னது? நீட்டி விட்றோம். பாங்கிறத பா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பாசு கூட்டல் இலை பாசிலை, இது என்னது? ஆதி நிடல் அப்படிங்கிறது சொல்கிறோம். அப்போ கரு, அப்போ என்ன பார்த்தோம்? கருமை கூட்டலன் மை கெட்டுறோம். அப்போ கரியன், அப்போ ஈறு கெட்டு புணரும். அடுத்தது பசுமை கூட்டலை மை கெட்டு பசு கூட்டல் இலையாக மாறி ஆதி நிடல், நெடில் எழுத்தா சொன்னோம் அப்படின்னா பாசு கூட்டல் இலை பாசிலை அப்படின்னு வரும். அதை தான் நம்ம சொல்கிறோம். அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா சிறுமை கூட்டலன், இந்த மை கெட்டு சிறுவன் அப்படின்னு வந்துடும். ஸோ அதனிடம் மையாதல் பார்த்துட்டோம் இல்லையா?
அடுத்தது அடியகரம் ஐயாதல், பசுமை கூட்டல் கண் மை கெட்டுரும். அப்போ பசு கூட்டல் கண் அப்படின்னு வருமா? ஸோ அடுத்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, பா கூட்டல் கண் இணையவும் என்பதால் நடுவில் இச்சு கூட்டல் ஊ சகரமும் உகரமும் கெட்டன. அப்போ பை கூட்டல் அன் அடியகரம் ஐயாதல் என்பதால் இப்பு கூட்டலா இப்பு கூட்டல் ஐ அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இனமிகள் என்பதால் இடையில் வருமொழி கண் முதலில் உள்ள இக்கு என்பதால் இன எழுத்துக்கள் இங்கு மிகுந்து வரும். ஸோ அப்போ அடியகரம் ஐயாதல் என்ற விதிப்படி வரும். ஸோ 4வது என்னது, முதலில் ஆ என்பது ஐ என மாறும். சரிங்களா? பசுமை கூட்டல் கண் பசு கூட்டல் கண், அடுத்தது பை கூட்டல் கண்ணாக மாறி பைங்கண் பசுமை கூட்டல் கண் பைங்கண் என்று மாறினால் இதற்கு என்ன சார் விதி அப்படின்னா அடியகரம் ஐயாதல். இந்த விதி இந்த எக்ஸாம்பிள் மட்டும் இருந்தால் போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. விதியை எழுதி எக்ஸாம்பிள் எழுதி வச்சுக்கோங்க. வெற்றிலை தன்னொற்று இறக்கும். ஸோ அப்போ தன்னொற்று இரட்டலுக்கு வேறு ஏதாச்சும் எக்ஸாம்பிள் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது அடுத்தது ஆறாவது விதி என்னது, முன்னின்ற மெய் திரிதல். செம்மை கூட்டல் ஆம்பல் சேதாம்பல் எப்படி பிரிக்கலாம், செம்மை கூட்டல் ஆம்பல். ஸோ ஈறு போதல் மை கெட்டு செம் கூட்டல் ஆம்பல் அப்படிங்கிறது பிரித்து, அடுத்தது சேம் கூட்டல் ஆம்பல் ஆதி நிடலாக மாறி, அடுத்து என்ன சொல்கிறோம், முன்னின்ற மெய் திரிதல் சேத் கூட்டல் ஆம்பல் சரிங்களா? இத்தானது தாவாக மாறி சேதாம்பல். முன்னின்ற மெய் என்ன செஞ்சிருச்சு, மெய் எழுத்து திரிஞ்சி பெயர் பெற்றது. ஸோ அப்போ உடல் மேல் உயிர் வந்துருச்சு. செம்மை கூட்டல் ஆம்பல் சேதாம்பல் என்பதற்கான விதி முன்னின்ற மெய் திரிதல். அவ்வளோதான் நமக்கு போதுமானது. சரியா? ஸோ அடுத்து பழமை கூட்டல் துணி பழந்துணி பல கூட்டல் துணி. இப்போ இனமிகள் ஒரு இந்தானது என்னது மை கெட்டு சரிங்களா, இந்தானது மிகுந்தது. சரிங்களா? அப்போ இத்துக்கு இனமான மெய்யெழுத்து என்னது இந்து. அப்போ இந்தானது மிகுந்து வந்ததுனால இதை அதற்கு இனமான எழுத்து இத்துக்கு இனமான எழுத்து இந்தானது மிகுந்து வந்ததுனால இது என்ன சொல்கிறோம், பழந்துணி. மை கெட்டு இன மிகுந்து வந்திருக்குது, அப்போ பழந்துணி அப்படின்னு பார்க்குறோம். சரியா? ஸோ அடுத்தது கடைசி என்ன பார்க்குறோன்னா, இவை போன்ற பிற மாற்றம் ஏதாச்சும் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ கருமை கூட்டல் பருவம். சரிங்களா? கருமை கூட்டல் பருவம் கார்பருவம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ எல்லா விதியும் இதில் சேர்ந்து அடங்குது. கருமை கூட்டல் பருவம் கார்பருவம். ஸோ இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே. செம்மை கூட்டலன் கருமை கூட்டலன் இதெல்லாம் என்ன செஞ்சலாம், ஈஸியாக போட்டலாம். ஸோ எக்ஸாம்பிள் அதற்கான விதி இது தெரிஞ்சாலே போதுமானது. ஸோ வேறு எதுவும் பெருசாக நம்ம படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ அடுத்தது ஓட்டுவித்தான். இதில் வரும் பகுதி தான் என்னது, வேர்ச்சொல். அப்போ ஓட்டுவித்தான் என்பதன் வேர்ச்சொல் என்ன அப்படின்னு டிஎன்பிஎஸ்சியில் கேட்பாங்க. ஓடு அப்படின்னு போட்டாலும் தப்பு, ஓட்டு அப்படின்னு போட்டாலும் தப்பு. இங்கே பாருங்கள், ஓட்டுவி என்பது சரியான விடையாக அமையும். பகுதி தான் எப்போவும் வேர்ச்சொல்லாக அமையும். ஸோ அப்போ ஓட்டு கூட்டல்வி என பிரிக்கத்தக்கதாக இருந்தாலும் பகுதி என்றே கொள்ளலாம். ஸோ ஓட்டு அப்படிங்கிறதும் வரும், ஓட்டுவி அப்படிங்கிறதும் வரும். ஸோ இதில் ஓட்டுவி என்பது பகுதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ ஓட்டுவிக்கு வேர்ச்சொல் ஓட்டுவி. சரி, ஓட்டுவித்தான் என்பதன் வேர்ச்சொல் ஓட்டுவி அப்படிங்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். சரியா? ஸோ விகுதி பார்த்துருப்போம், ஆண்பால் பெண்பால் பலர்பால். சரிங்களா? ஒன்றன் பால் பலவின் பால் இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ அடுத்தது டிஎன்பிஎஸ்சியில் கேட்டது தான் தன்மை ஒருமை வினைமுற்று தன்மை பன்மை விகுதி. ஒருமை என் ஏன், பன்மை அப்படின்னா ஓம் செய்வோம் அப்படின்னா பன்மை, முன்னிலை அப்படின்னா நீ. சரிங்களா? நீ ஐ, பார்த்தனை. சரிங்களா? ஐ
ஆய். ஐ வந்தால் முன்னிலை ஒருமை. அடுத்தது முன்னிலை பன்மை விகுதி மின் எர் ஈர் ஈர். சரிங்களா, முன்னிலை பன்மை விகுதியை குறிப்பிடுறோம். சரிங்களா, இது வியங்கோல் வினைமுற்று தெரியும். வாழ்க வாழிய வாழியர் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ கா இயர் வந்தால் வியங்கோல் வினைமுற்று. அவ்வளோதான், சிம்பிளாக படிச்சுட்டு நம்ம போயிடலாம். ஸோ அப்போ காலம் காட்டும் இது இல்லைன்னா எதிர்காலம், இறந்த காலம், நிகழ்காலம் பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அப்போ நம்ம காலம் காட்டும் இடைநிலை. சரிங்களா, அதுக்கான விதி நம்ம ஆல்ரெடியே படிச்சிருப்போம். சரிங்களா. ஸோ அடுத்தது இடைநிலை, பெயர் இடைநிலை, வினை இடைநிலை. ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை பெருசாக. சரியா, ஓகே. ஸோ இதில் முக்கால்வாசி நம்ம எல்லாமே ஸ்கிப் பண்ணுற மாதிரி தான்ப்பா இருக்கும். சரியா, எல்லாமே தேவையில்லாத விஷயங்கள் தான் இருக்கும். ஓகேவா. தர்சமம் தர்ப்பவம் பார்த்துருப்போம். சமம் அப்படின்னா கமலம் தாமரை பார்த்துருவோம். அதுக்கு என்னது விஷம் விடம் பார்த்தோமா. தர்ப்பவம் அங்கே என்ன எக்ஸாம்பிள் கொடுத்தோமோ அதே தான் இங்கே. நஷ்டம் நட்டம். மாதம் அப்படின்னா மாதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மாதம் அப்படின்னா மாதம் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். ஓகேவா. ஸோ அடுத்தது தர்சமம் தர்ப்பவம் பார்த்துட்டிங்களா. வடமொழி சொற்கள். சரிங்களா, ரோமம் உரோமம் இது நமக்கு தேவையில்லை. ஓகேவா. ஓகே சரிப்பா. ஸோ இதோட இருக்கட்டும். ஓகேவா, இதோட இருக்கட்டும். இதில் உங்களுக்கு பிடிஎஃப் நான் குரூப்பில் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் அப்படியே ஜஸ்ட்டு ஒரு டைம் என்ன ரீட் அவுட் பண்ணிடுங்க. இந்த அளவுக்கு நம்ம இதை படித்தாலே போதும். ஏன்னா திரும்பவும் இந்த இலக்கணத்தை நம்ம திரும்பவும் வேறு புக்கில் நம்ம கண்டிப்பாக படிப்போம். சரியா. ஸோ நம்ம இதுக்கே டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கூடாது. ஏன்னா நமக்கு இப்போ இனி வரும் காலங்களில் அவுட் சோர்ஸில் நமக்கு கம்மியான கொஷின் தான் கேட்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கோரிக்கையில் டிஎன்பிஎஸ்கிட்ட நம்மளும் வச்சுருக்கோம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. அதனால் நம்ம அவுட் சோர்ஸை ரொம்ப டீப்பாக போய் படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸ்கூல் புக்கை நம்ம தெளிவாக படிச்சுட்டு இதில் இருக்கிறத மேலோட்டமாக படித்தாலே கண்டிப்பாக நம்மளால் 90 கொஷின் போட முடியும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு டைம் வீடியோஸு கேட்டுட்டு முடிஞ்சால் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா வீடியோ ஒரு 2 டைம்ஸ் கேளுங்க, அதுவே போதும். பிடிஎஃப் தரேன், ஒரு டைம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வாசிச்சு விட்ருங்க. கண்டிப்பாக உங்கள் மைண்டில் பதியும். சரிங்களா. ஸோ மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.